الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسبح له من في السماوات ومن في الأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون. وقال النبي عليه الصلاة والسلام أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரத் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்தரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தந்து சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து பொருட்களையும் படைப்பினங்களையும் சாதனங்களையும் நமக்காக மனிதர்களுக்காக படைத்து மனிதர்களை மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக படைத்ததாக குர்ஆன்ல கூறுகின்றான். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நான் அனைத்து மனிதர்களையும் ஜின் இனங்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர படைக்கவில்லை. முழு மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வணக்கங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் பல வகையான வணக்கங்கள், உடலால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், பொருளால் மாத்திரம் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், உடலாலும் பொருளாலும் சேர்ந்து செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் என்று பல வகையாக பிரிக்கலாம். உடலால் செய்யப்படக்கூடிய வணக்கம் தொழுகை, நோன்பு. பொருளால் செய்யப்படக்கூடிய வணக்கம் ஜகாத்து. உடலாலும் பொருளாலும் சேர்த்து செய்யப்படக்கூடிய வணக்கம் ஹஜ். ஆனால் இந்த வணக்கங்களில் சில நெகிழ்வு போக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சிலர்களுக்கு இந்த வணக்கங்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக ரமதானுடைய மாதம் ஆகுமான அனுமதிக்கப்பட்ட பிரயாணம், அந்த பிரயாணத்திலே நோன்பு பிடிப்பது அவருக்கு சிரமம் என்றால் நோன்பை விட்டுவிட்டு இன்னும் ஒரு காலத்தில் பின்னொரு காலத்தில் பிரயாணம் அல்லாத நேரத்தில் கதா செய்யலாம். அதே மாதிரி ஹஜ் ஒருவருக்கு கடமையாகி விட்டது,
அவருடைய உடல்ல அவருடைய பொருள்ல இரண்டுக்கும் வசதி இருக்கின்றது. ஆனால் போக்குவரத்துக்குரிய சாதகமான சூழல் இல்ல, விமான ஏற்பாடுகள் இல்ல. கடந்த காலங்களில் அந்த கொரோனா காலங்களில் ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டிருக்கின்றன அல்லது பலவிதமான சிரமங்கள் இருக்குகின்றது பிரயாணத்திற்கு என்றால் அதற்கும் அவருக்கு அனுமதி இருக்குது. ஜகாத் ஒரு வருடம் பிறை கணக்குப்படி பூர்த்தியாக ஆக வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகாவிட்டால் அல்லது ஜகாத்துடைய நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை ஒருவர் அடையாவிட்டால் அவரின் மீது ஜகாத் கடமை இல்லை. ஆனால் இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாகத்தான் தொழுகை என்று சொல்லக்கூடிய அமல் வணக்கம். இதை எந்த நேரத்திலேயும் எந்த கட்டத்திலேயும் யாரும் இதை விடுவதற்கு அனுமதி இல்லை. இந்த தொழுகையை நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மற்ற படைப்பினங்களும் நம்முடன் சேர்ந்து இந்த தொழுகையுடைய வணக்கங்களில் ஈடுபடுகின்றன. மலக்குமார்களும் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகம் படைக்கப்பட்டது முதல் கியாமத் நாள் வரைக்கும் வானத்திலே சில மலக்குமார்கள் நின்ற நிலையிலேயும் ருக்குவிலேயும் சுஜூதிலேயும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். சில படைப்பினங்கள் கூட அல்லாஹ்வை சஜிதா செய்கிறது. அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்கின்றது. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வ கஸீரும் மினன் நாஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்க்கவில்லையா? வானத்திலே உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் வானத்திலே உள்ளவைகள், வஷ்ஷம்ஸு வல் கமர் சூரியன் சந்திரன், வன் நுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் மலைகள், வஷ்ஷஜர் மரங்கள், வ கஸீரும் மினன் அதாவது அதிகமான மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் சஜதா செய்வதாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆனால் சில வேளை நாம் செய்வதற்கு சில வித்தியாசங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா படைப்பினங்களும் மனிதர்களுடன் இணைந்து கூட்டாக சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகை தான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலிருந்தே நபிமார்களின் மீது இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். நேரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதனுடைய முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை பொதுவாக கடமையாக்கி இருந்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரபல்யமான அந்த துஆ, அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிளம் பாலகனையும் மனித சஞ்சாரமற்ற இடத்திலே விட்டு விட்டு கொஞ்சம் தூரத்திலே வந்து அவர்களை கேட்ட துஆவுலேயும் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் فاجعل أفئدة من الناس تهوي إليهم. யா அல்லாஹ், இவர்கள் என்னுடைய மனைவியும் பிள்ளையும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மக்களுடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக. இவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அதனால் இவர்களுடன் சேர்ந்து தொழுகையை தொழ வேண்டும். அதனால் அதற்காக மக்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று துஆவும் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅபுத்னி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. என்னை மாத்திரம் நீங்க வணங்கணும், வணங்கப்படுவதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. என்னை நீங்க தொழுங்கள், என்னை ஞாபகம் செய்வதற்காக. ஜிக்ருகளிலே ஆக பெரிய ஜிக்ரு தான் தொழுகையுடைய ஜிக்ரு. அதுல தொழுகையில முழுக்க முழுக்க தக்பீர் கஸ்மதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நாங்க ஒவ்வொரு விதத்துல அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறோம். கராத்தின் மூலமாக, தஸ்பீஹின் மூலமாக, தஹ்மீதின் மூலமாக ஒவ்வொரு வகையில் அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை, வஅௌஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. நான் உயிருடன் இருக்கிற வரைக்கும் தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு வசிய செய்ததாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் அல்லாஹ் பதித்து வைத்திருக்கின்றான். உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்கள், ஏன் மலக்குமார்கள், சில நேரங்களில் பறவைகள், மிருகங்கள்,
மனிதர்களுடன் சேர்ந்து இந்த தொழுகை அந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்ற அமல்களை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பித்தான் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையுடைய விடயம் மாத்திரம் எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய பாங்கு, இதையும் வகையின் மூலமாக சில சஹாபாக்களுடைய கனவுகளின் மூலமாக காட்டி பாங்கை எந்த முறையிலே சொல்லணும் என்பதையும் வகையின் மூலமாக தெளிவுபடுத்தினான். அதற்கு பின்னால வுது, இப்னு மாஜாவுல வந்திருக்கிற ஹதீஸ், அல்லமனி ஜிப்ரீலு அல் வுதுஅ, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு வுது செய்யற முறையையும் வந்து கற்று தந்தார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தொழுகையை கொடுப்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்தான். நபி அவர்கள் ஒரே ஒரு இரவுல சாதாரணமான பிரயாணம் அல்ல, மக்காவிலிருந்து பைத்துல் முகத்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். அங்கிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இரண்டாவது 7 வானம், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அர்ஷ், அதற்கு பின்னால் அல்லாஹுடைய குர்சி, அதற்கு பின்னால சிஜ்ரத்துல் முன்தஹா, சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் மிக விரிவாக கூறுகின்றான். அதையும் தாண்டித்தான் அல்லாஹுடைய தர்பாரில் அல்லாஹுவை சந்திக்கின்றார்கள். சமீபத்தில் தெரியும், இந்தியாவிலிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள் சந்திரனுக்கு. அந்த ஒரு துணைக்கோள், உலகத்துடைய ஒரு துணைக்கோள் தான் சந்திரன். சந்திராயன் 3 என்று சொல்லக்கூடியதை அனுப்பினார்கள். 40 நாட்களில் அது போய் இதற்கு முன்னால மற்ற நாடுகள் அனுப்பாத ஒரு வித்தியாசமான இடத்திற்கு அனுப்பி அதை பெரும் ஒரு சாதனையாக கருதினார்கள். ஆனால் அது முதலாவது வானத்திலிருந்து எவ்வளவோ கீழே இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல 7 வானங்களையும் அரிஷையும் குர்சியையும் அல்லாஹுடைய சிஜ்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி லௌஹுல் மஹ்பூஸ் அந்த பலகையில் எழுதக்கூடிய எழுத்து சப்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சென்றார்கள். சும்மா காப கௌசைனி அவ் அத்னா, இந்த அளவுக்கு என்றால் 2 வில்லுகளுடைய அம்பு எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அதை விட சமீபமாக அல்லாஹ்விடத்தில் சென்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருக்கு நபிக்கு எதை வஹியாக அறிவிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் இந்த தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 5 நேர தொழுகை என்று தான் அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு தொழுகையை எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்பதை அடுத்த நாள் காலையில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திருமீதில மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொழுகை கடமையான உடனேயே அடுத்த நாள் காலையில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவது வருகின்றார்கள் ஹரம் ஷரீஃப்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா, ஹரம் காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம், நபி அவர்கள் மஅமூம். சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்சம் விலகியதோட புகருடைய தொழுகையை தொழுக வைக்கிறார்கள். ஒரு பொருள் அதனுடைய அளவுக்கு சூரியனுடைய அந்த வெளிச்சத்துடைய நிழல், உதாரணமாக ஒரு பேனை அல்லது ஒரு பென்சிலை நாம் வைத்தோம் என்றால் அந்த பேனை அந்த பென்சிலுடைய அளவுக்கு அந்த சூரியனுடைய நிழல் வந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். நோன்பாளிகள் நோன்பு திறக்கிற சூரியன் மறையிற அந்த ஆரம்ப வேளையிலேயே மகிழ்வுடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். செம்மேகம் மறைந்த உடனேயே இஷா தொழுகையை தொழுக வைத்தார்கள். அடுத்த நாள் காலையில, அதாவது நோன்பு பிடிக்கிறவர்கள் தன்னுடைய சஹர் சாப்பாட்டை முடித்துக் கொள்கின்ற அந்த ஆரம்ப வேளையில ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள், முதலாவது நாள் அசர் தொழுதற்கு கொஞ்சம் முன்னால, இரண்டாவது நாளுடைய துஹர் தொழுகைய முதலாவது நாள் அசர் தொழுதற்கு கொஞ்சம் முன்னால் உள்ள அந்த நேரத்தில் இரண்டாவது நாளுடைய துஹரை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாளுடைய அசர் தொழுகைய ஒரு பொருளுடைய டபுள், உதாரணமாக ஒரு பிச்சோலோ ஒரு பேனையோ அதனுடைய டபுளுடைய அளவுக்கு நிழல் வந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். மக்ரிபும் ஆரம்ப வேளையில, இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுக வைத்தார்கள். கிட்டத்தட்ட இமாம்கள் ஒரு 1.5 hour 2 hour
அதாவது இஷாவுடைய நேரம் வந்ததற்கு பின்னால்தான் இரண்டாவது நாளுடைய இஷா தொழுகையை ஜமாஅத்தாக தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாளுடைய ஃபஜ்ருடைய தொழுகைய சூரியன் உதயமாகுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்பதான் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஃபஜ்ரை தொழுக வைத்து விட்டு ஹாதல் வக்து ஃபீமா பைன ஹாதைனில் வக்தைன், அவரோட உம்மத்திற்கு தொழுகையுடைய நேரம் இந்த இரண்டு நேரத்திற்கு உட்பட்ட நேரம் தான் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த ஹதீஸை வைத்துத்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ், இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் இரண்டு பேர்களும் தொழுகையுடைய நேரங்களை வகுத்து தந்தார்கள். இரண்டு பேர்கள் வகுத்ததும் சரி, இரண்டு பேர்களும் எடுத்தது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டி அந்த அமலை வைத்து உம்மத்திற்கு இலகுவாக. அதனால தான் ஷாஃபி மத்ஹப்ல லுஹருடைய நேரம் வந்தவுடனே தொழுகின்றோம். அஸர் அதனுடைய ஆரம்ப வேளையில 3:15 3:30 3:45, மக்ரிப் ஆரம்ப வேளையில இஷா பாங்கு சொன்னதோட ஒரு 10-15 நிமிஷம், ஃபஜ்ரும் பாங்கு சொல்லி ஒரு 20-25 நிமிஷம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதல் நாள் அமலை தெரிவு செய்து இந்த 5 கால தொழுகையை ஆரம்ப வேளையில தொழுவது மிகவும் நல்லது என்று கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது நாளுடைய அமலை தான் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அங்க நாங்க பார்க்கலாம், அஸருடைய லுஹருடைய தொழுகையை கொஞ்சம் தாமதித்து சொல்லுவார்கள். எங்கட நாட்டில் அநேகமாக 12:45 1 மணிக்கு மாதிரி ஹனஃபி சகோதரர்கள் சொல்லுவார்கள். மற்ற நாடுகள்ல இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல சமரல லுஹர 3 மணிக்கு சொல்லுவார்கள். அசர் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சொல்லுவார்கள். வளமையாக இங்கே 4:45 5 மணிக்கு அசரை பிற்படுத்தி சொல்லுவார்கள். மக்ரிப் ஆரம்ப வேளையில சொல்லுவார்கள். இஷாவையும் பிற்படுத்தி சொல்லுவார்கள். ஃபஜ்ரையும் பாங்கு சொல்லி ஒரு 45 நிமிடம் 50 நிமிடங்களுக்கு பின்னால்தான் அங்கே ஜமாஅத் நடக்கும். இரண்டு சாராருக்கும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அந்த அமல் ஆதாரப்பூர்வமானது. அதனால இரண்டு இமாம்களும் செய்வது சரி. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், எங்கட தொழுகைக்கு எப்படி நாங்க வுது செய்யணும், தொழுகையை எப்படி தொழணும், இந்த நேரத்திலே நாங்க தொழணும், அதை யாரும் இந்த சட்டத்திலையும் விடுவதற்கு அனுமதி இல்லை. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். பெண்களுடைய அந்த ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய பெரியதுடைய டைம், குழந்தையை பெற்றெடுத்த அந்த நிபாசுடைய டைமை தவிர வேற எந்த கட்டத்திலேயும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. வுது செய்வதற்கு நீர் இல்லாவிட்டால் தயம்மும், தயம்மும் செய்வதற்கு மண் இல்லாவிட்டால் மண் இனத்தை சார்ந்ததில் அடித்து சொல்லலாம். உதாரணமாக நாங்க பிரயாணங்கள் இருக்கிறோம், வெளிநாடுகள்லயோ உள்நாட்டிலேயோ ஹைவேல இருக்கிறோம், அல்லது விமானத்துல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். விமானத்துல நீருடைய ஏற்பாடு, தண்ணீர் அங்கே வெறும் வெளிவாசலுக்கு போவதற்கு மாத்திரம் தான் ஏற்பாடு. அங்கே வுது செய்வதற்கு ஏற்பாடுகள் அல்ல. வுது செய்வதையும் உலமாக்கள் ஆதரிப்பதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அங்கே மண்ணும் இல்ல, என்ன செய்யலாம்? தொழுகையை கலாவாக்க அனுமதி இல்ல. ஒன்று வுது செய்து கொண்டு நாங்கள் சென்றிருக்கோம். அப்படி வுது இல்லாவிட்டால் அந்த விமானத்தில் ஏதாவது ஒரு பாகத்தில் வேற மத்ஹப், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மத்ஹபை பின்பற்றி இந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மத்ஹபைல மண் இனத்தை சார்ந்ததில் தயம்மும் செய்யலாம். அது சுத்தமான மண்ணாக இருக்கணும் என்பது அவர்களுடைய மதுஹபல கட்டாயம் இல்லை. மண் இனத்தை சார்ந்தது, அது பலகையாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் உள்ள அநேகமானவைகளுடைய அடிப்படை அது மண்ணால் உருவானது. அதனால் அந்த மதுஹபை ஃபாலோ பண்ணி தயம்மும் செய்து தொழுகையை தொழுது அதற்கு பின்னால மீண்டும் ஊருக்கோ வீட்டுக்கோ வந்ததற்கு பின்னால அந்த தொழுகையை நீட்டி தொழணும். யுத்த களம் போர் முனையாக இருந்தாலும் சரி, தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. போர் முனையில் எப்படி சொல்லணும் என்பதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். போர் முனை யுத்த களம், அங்கே அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலர்களுடைய உடல்கள் கீழே சாய்ந்திருக்கும், பலர்களுடைய கழுத்து தலை வெட்டப்பட்டிருக்கும், இன்னும் பலர்களுடைய கை கால்கள் வெட்டப்பட்டிருக்கும். சில நேரங்களில் இரத்தம் ஓடும், இரத்தம் ஒடியும். அந்த நேரத்திலேயும் தொழுகையை விட அனுமதி இல்லை.
குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரே இடத்துல நின்று கொண்டு நீங்க யுத்தமும் செய்யணும், தொழுகையை கதாவாக்க இயலாது. அந்த நேரத்தில் நீங்க தொழுகையை தொழுதுத்தான் ஆகணும். ஆனா ஒரே இடத்துல உங்களால நின்று தொழ முடியாட்டி நீங்க நடந்து அல்லது உங்களோட குதிரையில உங்களோட ஒட்டகங்கள்ல பிரயாணம் செய்து நீங்க என்ன செய்யணும்? தொழுகையை தொழுது முடிக்கவும் வேண்டும், யுத்தங்கள்ல ஈடுபடவும் வேண்டும். அந்த நேரத்துல கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகை. அந்த தொழுகையுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படித்து கொடுத்து, நபி அவர்கள் கூட புகாரில வருது, சில நேரங்களில் மின்பரில் இருந்து அவர்கள் கியாம் ருக்கூ செய்துவிட்டு சுஜூதுக்கு கீழே இறங்கி அவர்கள் நிலத்தில சுஜூது செய்து அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த மாதிரி தொழுதெல்லாம் நீங்க என்னுடைய தொழுகையை பார்க்கணும், நான் எப்படி தொழுதேன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் என்பதற்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வாரோம்னா, மற்ற சில வணக்கங்களை நாங்க நினைக்கிற மாதிரி செய்யற மாதிரி தொழுகையில மட்டும் நாங்க நினைச்ச மாதிரி செய்யலாம். தொழுகையில மிக முக்கியமான 19 ருக்குன்கள் பருப்புகள், அந்த ஒவ்வொரு இடத்திலையும் தங்குதலை விட்டுவிட்ட 13 பருப்புகள். அந்த 13 பருதுகளில் ஆக முக்கியமான பருது ஒரு 4 பருதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று கியாம், நிலையில நிற்பது. இரண்டாவது ருக்கூ, மூணாவது சுஜூது, நாலாவது அத்தஹியாத்துடைய இருப்பு. இந்த 4ம் மிக முக்கியமான அர்கான்கள், பருதுகள். இந்த 4ஐயும் மிக தெளிவாக குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக நின்று கொண்டு தொழுங்க. இன்னொரு ஆயத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ்ஸலாத், தொழுகைக்காகவே நீங்க நின்றா உது செய்யற முறையை குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். அதனால முதலாவது நிற்குதல், நின்று தொழுவுதல் பருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒருவரால நிற்க முடியாது. நின்றால் கீழே விழுந்து விடுவார். அவர் தடுமாறி நிற்கிறார். அவருடைய உடல்ல சக்தியே இல்லை, அவரால் நிற்கவே முடியாது என்ற கட்டத்தில தான் அவர் கீழே நிலத்தில உட்கார்ந்து சொல்வதற்குரிய அனுமதி. ஒருவரால மிச்ச நேரம் நிற்கலாம். உதாரணமாக 2 நிமிஷம் இமாம் கியாம்ல இருக்கிறாரு, இவரால 1 நிமிஷம் நிச்சயம் என்றால் 1 நிமிஷம் நிற்கிறது கட்டாயம். 2வது நிமிடம் அவருக்கு நிற்க முடியாது என்ற கட்டம் வரும் பொழுதுதான் அவர் கீழே நிலத்தில் உட்காருவதற்குரிய அனுமதி. எங்களுடைய பொதுவான ஒரு சட்டம் என்ன? அல் மைசூர் லா யஸ்குது பில் மஅசூர். அதாவது எது முடியுமோ அந்த முடியுமானதை செய்யணும், முடியாததை மட்டும்தான் விடணும். நான் சொன்ன உதாரணம், ஒரு ஆள 1 நிமிஷம் நிற்கணும் என்றால் 1 நிமிஷம் நிற்கணும். அதற்கு மேலால அவரால் நிற்க முடியாத பட்சத்தில் தான் அவர் கீழே உட்காரணும். இப்பொழுது நாங்க பார்க்கலாம், முதலாவது ஒருவரால கியாம்ல நிலையில நிற்கவே முடியாது. நின்றால் அவர் கீழே வீழ்ந்து விடுவார், அவரால சக்தி இல்லை. இப்போது அவர் அமர்ந்து கொள்ளலாம். எங்க? கீழே நிலத்தில தான் அமரணும், கீழே நிலத்தில தான் உட்காரணும். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் குதிரையிலிருந்து கீழே வீழ்ந்து அவர்களுடைய கால காயம் ஏற்பட்டு நபி அவர்கள் கீழே அமர்ந்து தொழுவதாக ஹதீஸ்ல வருது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மூலம் வியாதி ஏற்பட்டிருந்தது. அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மூலம் வியாதி, நிற்க முடியாது. நபி அவங்க சொன்னாங்க, உங்களால நிற்கவே முடியாது என்று சொன்னா நீங்க கீழே அமர்ந்து கொண்டு தொழுங்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நன்றாக நாங்க விளங்கணும். நாங்க பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறோம்.
சொல்வதற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கின்றோம். ஆனால் மஸ்ஜிதுக்கு வந்ததற்கு பின்னால சமீப காலமாக இங்க கதிரைகள் உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்து மாத்திரம் நாம் சொல்லல. உட்கார்ந்திருக்கிறவர்கள் நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஒரே சட்டம் இல்ல. ஒருவருடைய உடல் நிலைமையை வைத்து சட்டங்கள் மாறுபடும், வித்தியாசப்படும். இங்கே வந்திருக்கிறவர்கள் யாரும் அவசரப்பட்டு அவர்களுக்கு பத்துவா கொடுக்கவும் மேலா, நீங்க செய்யறது ஹராம் என்று பத்துவா கொடுக்கவும் மேலாது. ஒவ்வொருவரும் அவரவர்கள் உலமாக்களை அணுகி அவர்களுடைய சங்கடங்களை சொல்லி என்னால உட்கார முடியுமா முடியாதான்னு அவரவர்கள் கேட்டுக்கொள்ளணும். நாங்க பொதுவாக கூறுகின்றோம், ஒரு ஆள அறவே நிற்கவே முடியாது. நாங்க பார்க்கலாம், சிலர்கள் தொழும் போது மட்டும் வந்து கதிரையில் உட்கார்றாங்க. அதற்கு பின்னால் எவ்வளவு நேரம் நடக்கிறாங்க, அதற்கு பின்னால் எவ்வளவு நேரம் நின்று கொண்டு பேசுகிறார்கள். சில வீட்டிலுள்ள பெண்மணிகளும் தான் தொழுகிற நேரத்தில் மட்டும் கதிரை இழுத்தாச்சு தொழுகிற, அதற்கு பின்னால அவர்களுடைய கிச்சனுடைய வேலை, சில வேலை, சில பங்கன், எல்லா இடத்திலையும் கதிரை மேசை இல்ல, கீழே வைப்பார்கள் சாப்பாடு. அந்த நேரத்தில் கீழே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சில ஆண்களும் சாப்பிடுகிறார்கள், சில பெண்களும் சாப்பிடுகிறார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஆளால அறவே விற்க முடியாத அந்த கட்டத்தில் மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குது. இரண்டாவது கட்டம், அவர் கீழே நிலத்தில தான் உட்காரணும். நிலத்தில் உட்காருவதற்கு 4 முறை. முதலாவது முறை நாங்க முதலாவது அத்தஹியாத்தில் இருப்போமே அந்த முறை, அதற்கு இஸ்திராஷ் என்று சொல்லப்படும். இரண்டாவது முறை தவர்ருக், அதாவது கடைசி அத்தஹியாத்தில் நாங்க உட்கார்ற முறை. மூணாவது முறை அத்தரப்போ, சம்மானம் கொட்டி இருக்கிற முறை. நான்காவது முறை 2 காலையும் கிப்லாவை முன்னோக்கி கீழே நிலத்தில் உட்காருவது. நன்றாக நாங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஆளுக்கு முதலாவது அத்தஹியாத், இரண்டாவது அத்தஹியாத், மூணாவது முறை சம்மானம் கொட்டி அமர்வு, நான்காவது தன்னுடைய காலை நீட்டியோ அல்லது 2 காலை நட்டியோ அவர் கீழே அவரால் உட்கார முடியாத பட்சத்தில் தான் அவருக்கு அனுமதி என்ன, கொஞ்சம் உயர்ந்த ஒரு இடத்தில் உட்காரலாம். உயர்ந்த ஸ்டூல் போன்றவைகள்ல உட்காரலாம், அனுமதி இருக்குது. நாங்க பார்க்கலாம், சில நேரங்கள்ல எங்களுடைய கொஞ்சம் மக்களுக்கு நல்ல ராகத்தை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி நல்ல இலகுவான ஷேயார்களை கதிரைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதுல சாய்ந்து கொண்டு 2 கைகளையும் 2 பக்கமாக வைத்துக் கொண்டு நாங்க யாருக்கு முன்னால நிற்கிறோம்? நாங்க என்ன இங்க ஏதாவது ஒரு பிசினஸ் விஷயமா பேசவா வந்திருக்கிறோம்? நாங்க ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறோம். எவ்வளவு அடக்கத்தோடு, எவ்வளவு ஒடுக்கத்தோடு, எவ்வளவு பணிவோடு, எவ்வளவு நாங்க கவனமாக தொழுகையை தொழணும். சில நேரங்களில் அந்த கதிரைகளில் அமர்ந்தால் அந்த ஃபீலிங், அந்த சிந்தனை வராது. ஒரு ஆளால அந்த ஸ்டூல்ல, அதாவது பின்னால சாய்மானமும் இல்ல, இந்த கை வைக்கிற அந்த ஆம் அதுவும் இல்ல, ஸ்டூல்ல உட்கார்ந்த கீழே முழுவாறு தாராளம் அவர் சாய்ந்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது மஸ்அலா என்ன, ஒரு ஆளால அறவே நிற்க முடியாது, அவர் கீழே நிலத்துல உட்காரலாம். இரண்டாவது தான் ருக்குஐ பற்றியும் குர்ஆன்ல வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலு கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ, ருக்குஉ செய்யுங்கள், வஸ்ஜுது சுஜூத் செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், வஃஅலு கைர், நல்ல வேலைகளை செய்யுங்கள், நீங்க வெற்றி பெறுவீங்க. அதனால ருக்குஉ செய்யும்படியும் குர்ஆன்ல வந்திருக்குது. ருக்கு எப்படி செய்யணும்? எங்களுடைய 2 உள்ளங்கைகளை 2 முட்டுக்கால்களால பிடிக்கக்கூடிய அளவுக்கு குனியணும். சுஜூது செய்யற இடத்தை எங்களோட கண்கள் பார்த்து இருக்கணும். ஒரு ஆளால அந்த அளவுக்கு குனியல, கொஞ்சம் தான் குனியலும். அவருடைய முதுகல அல்லது அவருடைய இடுப்புல ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கு, பரவாயில்லை. அவரால் முழுமையாக குனியேலாட்டி அவர் ஓரளவு குனிஞ்சாலும் செல்லுபடியாகும் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால 3வது கட்டம் தான் சுஜூத். சுஜூதிலேயும் 7 உறுப்புகள் நிலத்தில படணும். நபியுடைய தெளிவான ஹதீஸ்,
7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்யும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். 2 உள்ளங்கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்கள், நம்முடைய நெற்றியுடைய பகுதி. இந்த 7 பகுதியும் நிலத்தில படணும். அது சுஜூதுடைய கடமை. இந்த 7ல ஏதாவது ஒன்று விடுபட்டாலும் அவருடைய தொழுகை கூடாது, சுஜூது கூடாது என்றால் தொழுகை கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஒருவரால் அத்தஹியாத்தில் இருக்கலாம். ஆனால் சுஜூதுக்கு முழுமையாக நிலத்தில் அவருடைய நெற்றிய வைக்க இயலாது. ஓரளவு வைக்கலாம் என்று அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஒருவரால நிலத்தில் அவருடைய தலையை வைக்க இயலாது என்ற கட்டத்தில் தான் அவர் ஓரளவு கொஞ்சம் கூடுதலாக தலையை குனித்துக் கொண்டால் போதும். அதற்கு பின்னால அத்தஹியாத்துடைய இருப்பு, அதனை நான் 4 முறை சொல்லி இருக்கிறேன். இந்த 4 முறையில ஒருவரால கீழே உட்காரவே இயலாது. கீழே உட்காரவும் இயலாது. அவரால் சுஜூது செய்யவும் முடியாது. நிலத்தில நெத்தியை வைத்து சுஜூது செய்யவும் முடியாது. அவரால் நிலையில நிற்கவும் முடியாது. அவரால் ருக்குஅம் செய்ய முடியாது என்ற கட்டத்துல தான் ஒரு உயர்ந்த ஸ்டூல் மாதிரி ஒன்றுல அமருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்டிருக்கின்றது. அதனால இதை நாங்க பொதுவாக எடுக்க இயலாது. சிலரால நிற்க இயல ருக்குவுக்கு போகலாம். இன்னும் சிலரால ருக்குவுக்கு செய்யலாம், சுஜூதுக்கு போக முடியாது. இன்னும் சிலரால சுஜூது செய்யலாம், ஆனா கீழே இருப்பட இருக்கலாது. ஒவ்வொருவருடைய உடல் நிலைமையை வைத்து அவர்களுக்குரிய சட்டங்கள் வித்தியாசப்படும். அதனால் அதை தகுந்த உலமாக்கள்கிட்ட கேட்டு அவர்களுடைய வணக்கங்களுடைய முறையை ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் தொங்க போட்டிருக்கிறாங்க. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதாவது கதரையில் அமர்ந்து சொல்லக்கூடிய முறை எல்லா மஸ்ஜிதுகளையும் போட்டு இருக்கிறார்கள். அத ஒரு படிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கூட போகாது. ஆனால் பலர்களுக்கு அதை படிப்பதற்கு நேரம் இல்லை, அதை பார்ப்பதற்குரிய நேரம் இல்லை. நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வணங்குகின்றோம். என்னுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும். என்னுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். 40-50 வருஷம் தொழுகிறோம், ஆக சிரமப்பட்டு தொழுகிறோம். ஆனால் பரதான தொழுகைகளுக்குத்தான் இவைகள் கட்டாயம். கயாமும் கட்டாயம், கிப்லாவை முன்னோக்கிறதும் கட்டாயம். ஆனால் பரதான தொழுகை அல்லாத நஃபில் தொழுகை, சுன்னத்தான தொழுகை உட்கார்ந்து கொண்டு தொழலாம். ஆனால் அதிலேயும் பரதான தொழுகையில பாதி நன்மை தான் கிடைக்கும். பரதான தொழுகைக்கு 1 லட்சம் என்றா நஃபில் தொழுகைக்கு 50,000. ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது. மன் ஸல்லா காயிதன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லுல் காயிம். யார் அமர்ந்து தொழுதாரோ அவருக்கு நின்று தொழுதவருடைய பாதி நன்மை. ஆனாலும் நஃபில் தொழுகைகளை அவர்கள் அமர்ந்து கொண்டு தொழுவதற்கு அனுமதி. 2 தொழுகைகளை ஒரே மாதிரி பார்க்கலாம். பர்துடைய தொழுகை வித்தியாசம், சுன்னத்தான தொழுகையுடைய சில சட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசம். சுன்னத்தான தொழுகை கிப்லாவை முன்னோக்காமல் சொல்லலாம். நாங்க சில வேளை எங்களுடைய சொந்த வாகனத்துல போறோம், அல்லது அரசாங்கத்துடைய ட்ரெயின்ல பஸ்ல போறோம். பருவ மட்டும் தொழுதுட்டோம், ட்ரெயின் போய்விடும் அல்லது பஸ் போய்விடும் என்று அவசரமாக வந்து ட்ரெயின்ல பஸ்ல ஏறிக்கொண்டோம், எங்களோட வாகனத்தில் ஏறிக்கொண்டோம். அந்த பிந்திய சுன்னத்தை எங்களோட வாகனத்துடைய சீட்டிலிருந்து தாராளம் தொழுது கொள்ளலாம். ஏனால் சுன்னத்தான தொழுகைக்கு செய்யாம் கட்டாயம் இல்ல, நிற்பது கட்டாயம் இல்ல, அமர்ந்து கொண்டு தொழலாம். சுன்னத்தான தொழுகைக்கு கிப்லாவை முன்னோக்கிறது கட்டாயம் இல்ல, கிப்லா அல்லாத திசைகளிலும் தொழலாம். இதே மாதிரி தான் விமானத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். விமானத்திலேயும் சில நேரங்கள்ல சில இஸ்லாமியர்களுடைய விமான நிறுவனமாக இருந்தால் சில விமானங்கள்ல பின்னால தொழுகைக்கு ஏற்பாடு செய்திருப்பாங்க. அநேகமான விமானங்கள்ல ஏற்பாடு இல்லை. அந்த நேரத்தில் தொழுகையை கபாவாக்காமல் நாங்க சீட்டு உட்கார்ந்து தொழணும். அந்தந்த தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணணும். இப்ப சரியான லேசு. நாங்க எங்க போறாண்டாலும் எங்களுக்கு முன்னால ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல மெப் வந்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த நாட்டுடைய மேற்பரப்புல போய் கொண்டிருக்கிறீங்க எங்க எல்லோருக்கும் தெரியும். எங்களோட பக்கத்து நாட்டுடைய இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ஓரளவு டைம் ஒரே மாதிரி. அதுக்கு பக்கத்துல பாகிஸ்தான், அதற்கு பக்கத்துல அப்படி ஈரான், ஈராக், இப்படி உலகத்துடைய ஒவ்வொரு நாட்டுகளுடைய மெப்பும் எங்களுக்கு இருக்குது.
நோன்பாடிகளாக இருக்கலாம், அவர்களுக்கும் இதே சட்டம் தான். விமானத்தில் பறக்கிற நேரத்தில் நோன்பு பிடிப்பதும் எந்த நாட்டுடைய மேல்பரப்பில் நாங்கள் பறக்கிறோமோ அந்த நாட்டுடைய ஃபஜ்ர் டைமை வைத்துத்தான் நோன்பை பிடிக்கணும். எந்த நாட்டில் நாங்கள் பறக்கிற நேரத்தில் சூரியன் மறைகிறதோ அந்த நாட்டுடைய சூரியன் மறைவை வைத்துத்தான் நோன்பையும் திறக்கணும். நோன்புக்கும் இதே சட்டம் தான், தொழுகைக்கும் இதே சட்டம் தான். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், விமானத்திலேயாக இருந்தாலும் சரி, அமர்ந்து தொழுதாலும் பருவான தொழுகைகளை நாங்கள் கலாவாக்கின குற்றம் இல்ல. வீட்டுக்கு வந்ததற்கு பின்னால் அதை நீட்டி தொழணும். ஆனால் தொழாமல் விட்டு விட்டோம் என்றால் கலாவாக்குறது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திற்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு விடுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இங்க கதிரையில தாராளம் உட்கார்ந்து பயான கேட்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொன்னதெல்லாம் பருவான தொழுகைக்குரியது தான். ஒவ்வொருவருடைய நிலைமைகளை வைத்து வித்தியாசம். ஒருவரால் அறவே நிற்க முடியாது, அவருக்கு சட்டம் வேற. ஒருவரால் ஓரளவு நிற்க வேண்டும், அந்த ஓரளவு நிற்கணும். அதற்கு பின்னால அவரால் ருக்குவுக்கு அறவே குனிய முடியாது என்றால் ஆக சிறந்தது கீழே நிலத்தில. அந்த ஹதீஸ்ல நபியுடைய சுன்னத்தும் இருக்குது. கடந்த பல ஆயிரம் வருஷமாக எங்களோட முன்னோர்கள் நிலத்தில தான் தொழுது கொண்டிருக்கிறாங்க. சில கட்டங்களில் இந்த ஸ்டூல் போன்றவைகளை முடியாத கட்டத்தில் தொழுது இருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில நேரங்களில் ஷைத்தான் எங்களோட விளையாடி அந்த சோம்பரம் அல்லது ஒரு வகையான உற்சாகம் இல்லாத தன்மை வந்ததோடு குட்டுவத்தில் சேரல நாங்க உட்கார்றது பிழை இல்லை. ஆனா பருவான தொழுகைகளுக்காக இக்காம சொல்லப்பட்டு விட்டது என்றால் முடியுமான அளவுக்கு நிற்க முடியும் என்றா நிற்கணும். அந்த சேருடைய கால்களும் எங்க இருக்கணும் என்றா எங்கட குதிகால் எங்க இருக்குதோ அந்த குதிகால் உள்ள இடத்துல தான் சேருடைய கால்கள், ஸ்கூலுடைய கால்கள் பின்னங்கால் இருக்கணும். சிலவேளை அந்த மாமும், அதாவது மற்ற மாமுங்களை விட கொஞ்சம் முன்னாடி இருப்பதை போன்று தெரிந்தாலும் இமாம்கள் கூறுகிறார்கள் பரவாயில்லை, இல்லாட்டி அவர்களுக்கு பின்னால சொல்லக்கூடியவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதனால ஸ்டூலுடைய சேருடைய கால்கள் பின்னங்கால நாங்க எங்க வைக்கிறோமோ அதற்கு நேராத்தான் இருக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகை ஆக முக்கியமான ஒரு வணக்கம், ஆக முக்கியமான இபாதா. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எந்த கட்டத்திலேயும் எந்த நேரத்திலேயும் யாரும் விடுவதற்குரிய அனுமதி இல்லை. இவ்வளவு முக்கியமான தொழுகைகளை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தொழுகிறோம். ஆனால் தொழுகையுடைய ருக்குன்கள், தொழுகையுடைய பர்துகள்ல ஏதாவது முன்ன பின்ன நாங்கள் செய்து விட்டோம் என்றால் எங்களோட தொழுகை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படாது. நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுக 40-50 வருடத்துடைய தொழுகை வீணாகி போய்விடும். இஸ்லாம் கஷ்டம் இல்லை, இறுதியாக கூறுகிறோம், இஸ்லாம் சிரமம் இல்லை. ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு ஏற்ப இஸ்லாத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சட்டங்கள் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவருக்குரிய சட்டத்தை மற்றவர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவதைத்தான் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனால யாரு சங்கடம் உள்ளவர்களோ, யாரு நோயாளிகளோ அவர்கள் தாராளம் உலமாக்களை அணுகி தங்களுடைய நிலைமைகளை கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதனால தொழுகையுடைய விடயத்துல நாங்கள் மிகவும் கவனமாக இருப்பதோட விசேஷமாக வீட்டில் உள்ள பெண்மணிகள் இது பேசப்படுறதே இல்லை. வீட்டில் உள்ள தொழக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த விடயங்கள் சொல்லப்படுவதே இல்லை. அவங்க எல்லாத்தையும் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு செய்யறாங்க. தொழுகிற நேரத்தில் மாத்திரம் கதிரையில சேரல் உட்கார்ந்து தொழுகிறார்கள். எனவே அவர்களுடைய தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிடும். அதனால் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். மற்ற அமல்களில் எவ்வளவு கவனமாக செய்கிறோமோ அதை விட கூடுதலான கவனத்துடன் இந்த அமலை நாங்கள் செய்தோம் என்றால் அல்லாஹுடைய பொருத்தத்தை, அவனுடைய அருளை, அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து
அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய அனைத்து கட்டளைகளை முழுமையாக அதற்குரிய முறைப்படி செய்ய நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களை யார் யாரும் நோயாளிகளாக கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை தீர்த்து வைப்பாயாக. கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன்.